ஹைடா பாய்ஸ், வெல்கம் பேக் டு சிஆர்டிவர்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லாம் மீட் பண்ணி. அந்த நான் யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டு அந்த ஆக்டிவாகவே இருக்கிறது இல்லை இப்போலாம். இந்த வருஷம் எப்படி கைஸ் போச்சு? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் குட். அண்ட் தென் கைஸ், எல்லாம் நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டால் நல்லா இல்லை. லைக் என்ன சொல்ல, இந்த கீழே பைக்ல போய் கீழே விழுறது இந்த மாதிரி ஆயிடுச்சா. அண்ட் தென் எனக்கு லெஃப்ட் நீல கொஞ்சம் லிகமெண்ட் டயரா இருக்கு. ஸோ அதனால ஒரு மைனர் சர்ஜரி பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால என்னால் ஆக்டிவா இருக்க முடியல. என்னால் கால் நீட்டிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால மடக்கிலாம் உட்கார முடியல. அந்த ஒரு பெயின் இருக்கு. ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால கைஸ் நான் அதனால கொஞ்சம் இன்ஆக்டிவா சுத்திட்டு இருக்கேன். மற்றபடி ட்ரேட்ஸ்லாம் போயிட்டு தாங்க இருக்கு எப்பயும் போல. ஆனா நான் ஃபர்ஸ்ட் மாதிரி ரொம்பலாம் ட்ரேட் பண்றது இல்லை. இப்பெல்லாம் லைக் ஒரு ட்ரேடு வாரம், ஒரு வாரத்துக்கு ஒன்று, மேக்ஸிமம் 2, அவ்வளோதான். அதுக்கு மேலாம் போறது இல்லை. அஸ் யூ ஆல்ரெடி நோ தட். ஸோ இந்த வீடியோ எதை பத்தினா, லைக் இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்தேன், அதோட எக்ஸாம்பிள் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அண்ட் தென் இப்போதான் கைஸ் நான் வீட்டுக்கே வந்தேன். அதனால கொஞ்சம் அத்தை வீட்டில் இருந்தேன். திரும்ப நாளைக்கு போயிடுவேன். ஓகேவா? நாளைக்கு ஈவினிங் கிளம்பி போயிடுவேன். வியாழக்கிழமை. நாளைக்கு தானே வியாழக்கிழமை. ஆமா, நாளைக்கு போயிடுவேன். ஓகே. ஸோ அதனால ஆக்டிவா நான் இருக்க முடியாது. நான் சர்ஜரி முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரு மாசம் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாடல் தான். டெய்லி ஷார்ட் மாடல். நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன், எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வீடியோவோட டேக் அவே என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மண்டே பார்த்தீங்கன்னா we don't usually trade, right? பட் ஆனால் நாங்களும் மண்டே ட்ரேட் பண்ணியிருந்தோம். பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். உடனே இந்த இடத்துல பையன் போயிடுச்சு போனோம். இந்த இடத்துல ஒரு பைஸ் போயிருந்தேன். இந்த ஓபியில் டேப் பண்ணோன்னே அந்த இடத்துல நிறைய பேர் ஃபக்ட் அப் பண்ணாங்க கைஸ். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல we have a 1am candle and then சில பேர் இதை ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் தென் இந்த ஒரு ஓல்டு லோ இதை ஒரு கீ லெவலா கன்சிடர் பண்ணி லைக் ஒரு பை ட்ரேட் போனாங்க. ஈவன் நம்ம பாய்ஸ் 3 minutes அப்புறம். அண்ட் தென் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒருங்க நான் இதை காட்டுறேன். they got stopped out. நான் ஸ்டாப் லாஸ் போடல. அதனால தப்பிச்சேன். பட் ஆனால் அது ரிஸ்கி தாங்க. ஃபுல்லாக கீழே போயிருந்தானா எனக்குமே அடி. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த 1am. ஸோ நம்ம பாய்ஸ் இதை கண்டிப்பாக கீழே தான் எடுத்துருப்பானுங்க. இந்த ஒரு லோஸ், ரைட்? இந்த ஒரு லோ ஒரு கீ லெவலாக. ஓகே, விச் இஸ் அவர் வேர்ல்டு லோ. அண்ட் தென் 4 hour ஃபேர் வேல்யூ கேப்போடையும் இந்த அலைன் இருக்கு. ஸோ இது ஒரு 4 hour ஃபேர் வேல்யூ கேப். இருங்கப்பா, மேக்னெட் ஆன் பண்ணிக்கிறேன். என்ன சொல்ல, கரெக்டாக உட்காரல. கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குதுப்பா, ரொம்ப நாள் கழிச்சு மவுஸ் பிடிக்கிறதுனால. ஓகே, இது நம்மளோட கீ லெவல், ரைட்? நான் 4 hour டைம் ஃப்ரேம் போய் காட்டுறேன். இது நமக்கு கீ லெவல் விச் இஸ் அவர் ஓல்டு ஸ்விங் லெவல். அண்ட் தென் வி ஹேவ் அ ஃபேர் வேல்யூ கேப். அதையும் வேணா உங்களுக்காக ரெஃபரன்ஸ்க்கு வரைகிறேன். மஜாவா இருக்கா? அழகா வரைஞ்சிட்டோமா? இப்போ அப்படியே 15 minutes டைம் ஃப்ரேம் போகிறேன். And then we usually trade at 1am, right? Because I personally trade on 1am. And then guys, இங்க பாருங்க, நமக்கு இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பா? ஃபேர் வேல்யூ கேப்ல லிக்விடிட்டி பூல் இருக்கா? இருக்கு, ரைட்? பிஃபோர் 1am, திஸ் இஸ் 1am. இங்கே தான் ஓப்பன் ஆகுது 1am. அதுக்கு முன்னாடி நம்ம 9 PM ரேஞ்சை ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு 60 கொடுத்தா போவோம். 15 மாடல் 1 ஆர் மாடல் 2, மாடல் 3, வாடெவர். ஓகே, அப்படிதான் என்டர் போவோம். கீ லெவல் ப்ரைஸ் ரீச் ஆயிட்டானா? அதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் கீ லெவல் ரீச் ஆயிருக்கான். எப்போ? ஃப்ரைடே 10:15 AM. ஐ மீன் நியூ யார்க் செஷன்ல கன்சால்டேஷன் போட்டு கீ லெவல் ரீச் பண்ணிட்டு அங்க ஒரு லோ செட் பண்ணிட்டு அப்படியே அரைச்சிட்டு இருந்திருக்கான். when the 1am opens, the price dipped into this key level, right? கீ லெவலுக்குள்ள இருக்க லிக்விடிட்டி பூல் இதுதான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு லோ. பட் ஆனா ஏதோ ஒன்ன தூக்கிட்டு ப்ராப்பரா ரியாக்ஷன் கொடுத்தாலே நம்ம போயிடுவோம்ல. அண்ட் தென் இந்த ரியாக்ஷனும் ஒரு வேலிடான ரியாக்ஷன் தான், கரெக்ட்? ப்ராப்பரா வி ஷேப்ல இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ரியாக்ஷன் தான். லிக்விடிட்டி பூல்ல லிக்விடிட்டி கிளியர் பண்ணிட்டோம், ப்ராப்பரா ரியாக்ஷன் கொடுத்துட்டோம் பையன். அண்ட் தென் இருங்க, நான் இதை பண்ணிக்கிறேன். அது பேர் என்ன? சாட் ரிப்ளே. ஓகே, ஸோ இது நம்மளோட கீ லெவல் விச் இஸ் அவர் ஓல்ட் லெவல். ஃபேர் வேல்யூ கேப் கூட இருக்கு. அண்ட் தென் அதுதான் லிக்விடிட்டி பூலே. ஓகேவா?
அண்ட் தென் இங்கே ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்கு. பட் அது வரைக்கும் ப்ரைஸ் போச்சுன்னா இது இன்வெஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து இதை மார்க் பண்ணிட்டேன். ஓகே, விச் இஸ் காட் பர்ச் இட். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா பர்ச் ஆன டைம் வந்து கீழே உள்ள பர்ச் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 சாரி 3 AM நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் ஓகே கைஸ், ஓகே 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 பக்கா. இப்போ இந்த இடத்துல நமக்கு பர்ச் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 AM இருக்கு. ஸோ 3 AM இல்லை. ஓகேவா? பர்ச் பண்ணிட்டு பையன் என்ன பண்ணியிருக்கான், ப்ராப்பரா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். நமக்கு தேவை மாடல் 1 கன்ஃபர்மேஷன். மாடல் 1 கொடுத்துட்டான், விச் இஸ் அவர் ஆர்டர் பிளாக் என்ட்ரி. ப்ராப்பரா ரியாக்ஷன் கொடுத்தா நம்ம இந்த இடத்துல எல்லாருமே பை ஆர்டர் போட்டிருப்போம் இல்லையா? இந்த இடத்துல ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பையை போட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சிருப்போம். அண்ட் தென் டார்கெட்டிங் த ரேஞ்ச். நான் குரூப்ல ஷேர் பண்ணேன் கைஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம். அந்த குரூப்ல நான் ஷேர் பண்ணேன் இந்த என்ட்ரியை. தே ஆல் காட் ஸ்டாப் அவுட். நான் ஸ்டாப் லாஸ் வைக்கல, ஏன்னா எனக்கு ஐ ட்ரஸ்ட் திஸ் வுட் ப்ராபப்லி ஒர்க். அவன் ஏன் சீக்கன் டெஸ்ட்ராய் பண்ணா எனக்கு சத்தியமா தெரியல அன்னைக்கு. ஓகேவா? இந்த இடத்துல தே ஆல் காட் ஸ்டாப் அவுட். அண்ட் தென் நியூஸ் டைம்ல 5 AM ஒரே ஒரு ஏத்தி பங்கமா அடிச்சிட்டான். நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்றேன். இதோட இதை நான் அட்டாச் பண்றேன் மேபி இந்த வீடியோ சைட்ல. ஓகே, இந்த இடத்துல நான் மாடல் 1ல என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கவே இல்லை. ஆக்சுவலி வச்சிருக்கணும், அது ரொம்ப தப்பு. பட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஈவன் தோ ப்ரைஸ் வந்து 5 AM, ஏன்னா 1 AM ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அவ்வளோ க்ளீனா இல்லை. இட்ஸ் ஓகே, பட் அவ்வளோ க்ளீனா இல்லை, ஃபாஸ்டா இல்லை. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி பூல் பார்த்தோமா 15 மினிட்ஸ்ல, அதையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கு கீழே உடைச்சிடும் கூடாது இல்லையா இந்த ரேஞ்ச. இந்த ரேஞ்ச்ல ஒட்டல் சூப் பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாமே செட்டப் வேற ஆயிரும். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா, அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டா? ஏன்னா டக்குன்னு வித்தின் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ரேஞ்சை உடைக்கணுமா, இங்கிருந்து இவ்வளவு பிரைஸ் வருவானா, வாய்ப்பு இல்லை. அண்ட் தென் we have a news which is negative to the dollar index guys. So நியூஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி யூஎஸ் வார் போயிட்டு இருக்கனால அவங்களுக்கு நெகட்டிவ் நியூஸா போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வி வில் கோ அப். அது ஒரு ரீசன். அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா we have this order block இல்லையா? இந்த ஆர்டர் பிளாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். ஐ மீன் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு மேலே போகும்போது நான் அப்பதான் மாத்தினே கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ட்ரையல் பண்ணிட்டு டிபி எனக்கு ஒரு அடியா ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த ட்ரேடோட லாஜிக் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நியூஸ் இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வி கேனாட் டிட்டர்மைன் வாட் கோனா ஹேப்பன் அப்படிங்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இது ஒரு டேக் அவே தான். இந்த இடத்துல நம்ம மாடல் 1 என்ட்ரி பிடிச்சது, லிக்விடிட்டி பூல் கிளியர் ஆயிருக்கு, ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கான். இது வந்து ப்ராப்பரான ஒரு A+ செட்டப் தான். பட் ஸ்டில் சம் ஆஃப் அஸ் காட் SL ரைட். ஈவன் அவர் பிரைவேட் மெம்பர்ஸ் ஆல்சோ காட் அன் SL இந்த ட்ரேட்ல. பட் நான் ஸ்டாப் லாஸ் போடல, சூதானமா விட்டுனேன். இல்லைன்னா எனக்கு அக்கௌண்ட் அன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கீழே போயிருந்துச்சுன்னா எவ்வளோ பேருக்குன்னு தெரியல. பட் நான் இந்த இடத்துல டீசெண்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகேவா? அண்ட் தென் இது வந்து இந்த வாரத்தில் நான் திங்கக்கிழமை பிடிச்ச ட்ரேட் காய்ஸ். ஓகேவா? மண்டேவே சரியான ஒரு பங்கமான ஒரு ட்ரேட் பிடிச்சோம். பிகாஸ் வி காட் அப் அன் என்டையர் ரேஞ்ச் ரைட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே போயிட்டு அப்புறம் வெனஸ்டே மேனிபுலேஷன் போட்டு இறக்கிட்டான் கீழே. ஸோ இந்த என்ட்ரி பார்க்கலாம். இன்னைக்கு நான் வெனஸ்டே எடுத்த ட்ரேட் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். And then let's go to the fucking daily time frame guys. நான் ரீப்ளே வந்து எடுத்து விட்டுக்கிறேன். ஓகேவா? ஐ மீன் ப்ளே பண்ணாதான் போமா பாத்தியா? ஓகே மஜா. ஓகேவா? யூஸ்வலா ரோமியோ படி என்ன கைஸ், நம்ம வந்து மண்டே ஆல்வேஸ் இட்ஸ் ரேஞ்ச். சீரியஸா இந்த மண்டே ஸ்டில்ஸ் ரேஞ்ச். வி டோன்ட் ஈவன் ஹேவ் அன் SMT. நமக்கு SMT யார் கூடயுமே கிடையாது. GBP கூட கிடையாது, வேற யாரு DXY கூட கிடையாது. மண்டே வந்து ஸ்டில் a valid range. Please have an eye on it. And the price max நான் மோஸ்ட்லி என்ன ஆன்டிசிபேட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, ரேஞ்ச் லோ தூக்கிட்டு அந்த நெகன் அங்கேருந்து மேலே கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன். பட் என்ன நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட் காய்ஸ். ஓகேவா? அண்ட் தென் நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, டியூஸ்டேவே வந்து இந்த ஹைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு ஹை ஆஃப் த வீக் இந்த இடத்துல அவன் செட் பண்ணுவான் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். ஓகேவா? டியூஸ்டே லைக் மண்டே ரேஞ்ச் ஸ்வீப் பண்ணிட்டு அங்கேருந்து நமக்கு 1 hourல மாடல் 1 கன்ஃபர்மேஷன் அண்ட் தென் என்ட்ரி அண்ட் தென் ரேலின்னு பார்த்தா
இவன் வந்து என்ன பண்ணிட்டான், டியூஸ்டே வித்தின் த ரேஞ்ச் பாடி க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அந்த இடத்துல என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியல. ஓகேவா, நமக்கு அந்த இடத்துல ட்ரேடே கிடையாது. வெனஸ்டே வாச்சு வந்து தூக்குவான். ஏன்னா நமக்கு மேனிப்புலேஷன், ஹை ப்ராபபிள் மேனிப்புலேஷன் டேஸே வந்து பாத்தீங்கன்னாக்கா டியூஸ்டே, வெனஸ்டே தான். இது ரெண்டு தான் ஹை ப்ராபபிள் டே ஃபார் வீக்லி மேனிப்புலேஷன், ரைட்? அந்த வீக்லி கேண்டிலுக்கான மேனிப்புலேஷன், ரைட்? அந்த டெய்லி கேண்டில்ஸ் மேனிப்புலேட் பண்ற டைம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுலயும் டியூஸ்டே நடக்கல. ஸோ நான் வெனஸ்டே நடக்கும், சரி இங்க வந்து தூக்குவான் 1 AM மஜ்ஜாவா அப்படியே பிடிச்சி இறக்கிடலாம்ப்பா அப்படின்னு பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி அவன் வரல. ஓகேவா, பட் ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரே நிமிஷம்ப்பா தூக்கிடுறேன். டியூஸ்டேவோட ரேஞ்சை வெனஸ்டே போட்டான். அண்ட் தென் வி ஹாவ் அன் SMT வித் GBPUSD. அவங்களுக்கு அது அப்புறமேல் காட்டுறேன். ஓகே, என்னடா இருக்காங்க. ஓகேவா, பட் மண்டே லோ தான் நமக்கு, சாரி டியூஸ்டே லோ தான் நமக்கு டார்கெட், பிகாஸ் சிஆர்டியோட லோ தானே நமக்கு டார்கெட்டா இருக்கணும். ஸோ இதுதான் டார்கெட் நமக்கு. சிஆர்டி ஹை வந்து நமக்கு மண்டே, சாரி டியூஸ்டே கேண்டலோட ஹை தான் நமக்கு சிஆர்டி கேண்டில் ஹை. அண்ட் தென் சிஆர்டியோட லோ வந்து டார்கெட் வந்து இது. ஓகே, விச் இஸ் டியூஸ்டேவோட லோ, சிஆர்டி லோ, சிஆர்டி ஹை. ஓகேவா, இப்போ நம்ம அப்படியே மஜ்ஜாவா 1 hour டைம் ஃப்ரேம் போறோம். ஓகேவா, சிஆர்டியோட ஹை வந்து இங்க இருக்கு. என்னப்பா அது, எனக்கு கையே வர மாட்டேங்குது கைஸ். இங்க இருக்கு. ஓகே, this is our CRT high and this is our sorry, this is our CRT low. ஓகேவா, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைஸ் வந்து டியூஸ்டேவோட லோவை எப்ப ஸ்வீப் பண்ணிருக்கான்னா வெனஸ்டேவோட ஏஷியன்ல ஸ்வீப் பண்ணிருக்கான். என்னப்பா இந்த டியூஸ்டேவே காட்டுதுடா மாதேஷ் அப்படின்னா, அது நியூயார்க் டைம்ல இருக்கு guys. 8 PM அவங்க ஊர்ல வந்து ஸ்டில் யூனோ, அதனால அப்படி காட்டுது. பட் ஆனால் உங்களுக்கு வெனஸ்டே 12 AM இருந்து தான் உங்களுக்கு வெனஸ்டே காட்டும். ஓகேவா, ஸோ இது நம்ம ஊர் கணக்குப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஓப்பன் தான். இது வந்து ட்ரூ டே ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 AM தான். பட் ஸ்டில் டே ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 PM கேண்டில், டெய்லி கேண்டில் முடியும். ஸோ அதுக்கப்புறம் வரது நெக்ஸ்ட் டே கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் தென் இந்த கேண்டில் 8 PM கரெக்டாக ஏசியன் செஷன் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு சட்டுன்னு டிஸ்பிளேஸ் ஆகிட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க லண்டன்ல அரைச்சிருக்கானா, பிளேடு போட்டிருக்கான், ரைட்? ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா 1 AM பிரைஸ் வந்து மேல வந்து இந்த ரேஞ்சை எகைன் டேர்ட்டில் சூப் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே போகணும் அப்படின்னா நான் வந்து காலைல ஒரு 6-7 மணி இருக்கும்போது நான் பார்க்க, ஐ மீன் ஏஷியன் செஷன் ஓப்பன் ஆகி அந்த ஸ்வீப் பண்ணிட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் அதான் நினைச்சேன். சரி ஓகே, பையன் வந்து லண்டன்ல மறுபடியும் வந்து ஸ்மாக் பண்ண போறான் அப்படின்னு நினைச்சா சட்டுன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுட்டான். we have a market structure shift, right? we have a market structure shift ஆயிடுச்சு. அண்ட் தென் மாடல் ஒன் கேண்டிலும் மஜ்ஜாவா ஃபார்ம் பண்ணிட்டான், ரைட்? திஸ் இஸ் அவர் மாடல் நம்பர் 1 கேண்டில். திஸ் இஸ் வேர் வி என்டர், ரைட்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பங்கமா வச்சுட்டான், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டான்ப்பா. ஸோ அதனால எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் இங்க பாருங்க 1 AM எங்க திரும்ப ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. இங்க இருந்து இவ்வளவு ரேஞ்ச்லாம் போய் அவன் தூக்குவான்னு நமக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல எதனா ஒரு நியூஸ் டைம் இருந்தா கூட நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம், இத டபுள் போர்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு. பட் ஸ்டில் ஆகல. ஏன் அப்படின்னா பயங்கரமா டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டான். ஹி சேஞ்ச்டு இட்ஸ் டைரக்ஷன், ரைட்? ஸோ அதனால இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டான். டாப் வந்தாச்சு. திஸ் இஸ் வேர் யூ ஹாவ் டு கோ அண்ட் தென் திஸ் இஸ் யுவர் என்ட்ரி. ஏன் 1 hourனு? ஏன்னா இது டெய்லி சிஆர்டிக்கு டைம் அலைன்மெண்ட் என்ன? 1 டேனா 1 hour, 4 hourனா 15 minutes, வீக்லினா 4 hour டைம் ஃப்ரேம், மந்த்லினா டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபார் என்ட்ரிஸ். ஓகேவா, இது MMXM டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்ஸ் தான். பட் ஸ்டில் இதுதான் ரோமியாவும் யூஸ் பண்றாரு, அவரும் எங்களுக்கு அது டீச் பண்ணது அதுதான். ஓகேவா, ஸோ அதான் கைஸ். இந்த இடத்துல இன்னைக்கு நமக்கு மஜ்ஜாவான ஒரு ட்ரேட் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் பிரெட் அண்ட் பட்டர். சிஆர்டி ஹை, சிஆர்டி லோ, டெரில் சூப். இந்த நெக்ஸ்ட் டே ஓப்பன்ல 8 PM ஏஷியன்ல நமக்கு டெரில் சூப் ஆயிட்டு ப்ராப்பரா மஜ்ஜாவா ஷிஃப்ட் கொடுத்துட்டான். அண்ட் தென் மாடல் என்ட்ரி அழகா ட்ரிகர் ஆகி
பேங் 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 டார்கெட் ஹிட் ஆச்சு, விச் இஸ் குட் ட்ரேட் guys. 1:3.45. இந்த ட்ரேட்ல நான் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக தான் வச்சேன், ஏன்னா எனக்கு அந்த டபுள் அந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால ஐ ரிஸ்க் லிட்டில் இன் திஸ் ட்ரேட், ஓகேவா. அண்ட் தென் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போனாலும் உங்களுக்கு மாடல் அண்ட் கேண்டில் அந்த இடத்துல தான் சிமிலராக இருக்கும். ஸோ உனக்கு ஹை ஆர்ஆர் வரணும் அப்படின்னு நினச்சின்னா நீ உனக்கு 15 மினிட்ஸ் மாடல் அண்ட் கேண்டில் இங்கே இருக்கா, ரைட். திஸ் இஸ் யுவர் மாடல் அண்ட் கேண்டில் ஃபார் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதை நீ அங்கே வச்சா கூட ப்ரைஸ் உனக்கு அங்கே ட்ரிகர் ஆயிருக்கா. எல்லாம் மோர் ஓவர் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. அதனால ஐ சோஸ் 1 hour OB ஃபார் மை என்ட்ரி. அண்ட் தட்ஸ் இட் guys. பியூட்டிஃபுல்லா ட்ரேட் அண்ட் ட்ரை வெளியே வந்தாச்சு. மஜாவா இருக்கா பாரு. மார்க்கெட் வந்து அழகா உன ஒரு ரேஞ்ச் வச்சுட்டான். ரேஞ்ச் ரைட், ரேஞ்ச் till soup at the Asian level key time. இதுதான் ஆக்சுவலி கில் ஜோன் ஆஃப் த ஏசியன் செஷன். ஸோ 8 PM கில் ஜோன் ஆஃப் ஏசியன் செஷன். ஸோ ப்ராப்பராக கில் ஜோனில் ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு அண்ட் தென் நமக்கு 4 AM ஒன் hour மாடல் 1 கேண்டில் டேக் பண்ணிட்டு மஜாவா அங்கேருந்து திரும்பிட்டாங்க, ஓகேவா. ஸோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு நம்ம கமல் பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி எல்லாரும் மண்டே ரேஞ்சை தூக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் காட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பிளான். இந்த இடத்துல நான் ஜிபிபி யூஎஸ்டி கூட எஸ்எம்டி ஆயிருக்கும்னு சொன்னேன்ல, நான் அதையும் காட்டுறேன். என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமாண்டா புண்ட சௌக்கியம் தான் ப்ரோ. இங்க பாருங்க, திஸ் இஸ் த மண்டே ரேஞ்ச். சாலிடா போட்டிருக்காங்க ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சை தூக்கணும்னா அவங்க ட்ரேடு மஜாவா போயிடலாம். பட் அப்படியே ஸ்வீப் பண்ண உடனே லைட்டா ஷிஃப்ட் கொடுத்தான்னு என்டர் ஆகாதீங்க. எவ்ரி திங் ஹாஸ் டு பி டன் இன் த ப்ராப்பர் டைம் guys. ஓகே ஓகே. மண்டே ரேஞ்ச் இன்சைட் பார் தான் போட்டிருக்கான், விச் இஸ் அ ரேஞ்ச். அண்ட் தென் டியூஸ்டேவோட ஹை பாருங்க இங்க இருக்கு, டியூஸ்டேவோட லோ இங்க இருக்கு. இவன் என்ன ரெண்டு பக்கமே ரீச் ஆகல. ஈரோ யூஎஸ்டி என்ன பண்ணிட்டான்னா இந்த டியூஸ்டே ஹையை ஸ்வீப் பண்ணிட்டான். வி ஹாவ் an SMT ரைட் ஹியர், ஓகேவா. அப்படியே இப்போ யூரோ பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். Monday range, Tuesday high. We have an SMT with GBP USD. GBP USD we have an SMT with GBP USD from this high to this low, right? It's a fucking SMT. ஸோ எஸ்எம்டினால தான் நாங்களே எடுத்தோம் guys, இல்லைனா எடுத்துக்க மாட்டேன். எஸ்எம்டி இருந்தனால சரி ஓகே ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு வச்சுக்கிட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டு எடுத்தாச்சுக்கு. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் பிரெட் அண்ட் பட்டர் guys. ஆக்சுவலி எனக்கு கசன்னு ட்ரேட் பட்டன்லாம் பண்ண பிடிக்காது. அப்படி யாரும் நீங்க இருக்க மாட்டீங்க. பட்டன் அமுக்கிற வியாதி தான் எல்லாருக்குமே இருக்கும். அப்பா என்ன ஸ்டார்ட் அப் போட்டோம், ஐயோ ஹைஸ் லவ்ஸ் தூக்குனாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்க நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் ஆர் நம்பர் ஆஃப் ட்ரேடிங் வாட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரேடிங் எப்போ நீங்க குறைக்கிறீங்களோ அப்பதான் யூ கைஸ் வில் பி அன் ப்ராஃபிட்டபிள் கைஸ். டெய்லியும் ட்ரேட் பண்ணோம், எவ்ரி செஷனும் ட்ரேட் பண்ணோம், எவ்ரி 4 hour ட்ரேட் பண்ணோம், அப்படிலாம் வச்சுக்காதீங்க. நான் வந்து மேக்ஸிமம் 2 trades per week தான் ட்ரேட் பண்ணுவேன். ஆல்ரெடி 2 ட்ரேட் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ப்ராப்பரா பக்காவா A+ எல்லாம் அலைன் ஆகி வந்தா மேபி ஐ டேக். பட் இதுக்கப்புறம்லாம் எடுக்க போக மாட்டேன் கைஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். அண்ட் தென் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டெய்லியும் சாட்டுக்குள்ள போயிட்டு தப்பா ஏதோ ஒன்று எடுத்து அடி வாங்கிட்டு, தப்பு பண்றது தப்பு இல்லை கைஸ். நானே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். உங்களோட கேவலமான தப்புலாம் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் யுவர் ட்ரேடிங்ஸை குறைச்சிக்கோங்க, ஓகேவா. என்னடா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ட்ரேடிங்னா லைக் டெய்லியும் பண்ணாம ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூ நோ ஹவு அ வேலிட் CRT will look like, right? ப்ராப்பராக ஒரு கீ லெவல் இருக்கும், டெரில் சூப் கரெக்டான டைம்ல நடக்கும், கீ லெவலில் லிக்விடிட்டி பூல பர்ச் பண்ணியிருப்பான், ஒரு எஸ்எம்டி இருக்கும், எல்லாமே ப்ராப்பரான ஒரு நம்ம டெரில் சூப் டைமிங்ஸ் நடக்கும். 1 AM to 3:30 இதுக்குள்ள நடந்து நமக்கு ஷிஃப்ட் ப்ராப்பரா ரியாக்ஷன் கொடுக்கணும். வி ஷேப்ல கொடுத்துட்டானா அங்க இருந்து தேர்விக்கும் டார்கெட் போயிடுவோம். இது கைஸ் வார 2 ட்ரேடு 0 யூஎஸ்ல என்ன சொல்றது மஜாவா கிடைக்கும், ஓகேவா. வேற என்னத்த சொல்றேன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ப்ராபபிளான ட்ரேட்ஸுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா அப்பியர் ஆகும்போது ட்ரேட் எடுத்துட்டு போங்க. கீழே இருக்கா நம்ம பார்க்குற இடத்துல இருக்கு.
ஹெச்டிஎஃப் பயாஸ்க்கு ஃபேவரா நம்ம போறோமா? ஐ மீன் ஹெச்டிஎஃப் பயாஸ் டைரக்ஷன்ல போறோமா? போறோம். ஓகே, அது ஐ மீன் ஹெச்டிஎஃப் பயாஸ் கூட உங்க ட்ரேட் அலைன் அந்த டைரக்ஷன் அலைன் ஆகுதான்னு பார்த்துக்கோ. ஓகே, அது ஒன்று. ஓகே, டேர்டில் சூப் ப்ராப்பரான டைமுக்கு நடக்குதா? நடக்குது. ரியாக்ஷன் ப்ராப்பரா வி ஷேப்ல இருக்கா? இருக்குது. இருக்குதுன்னா என்ட்ரியை போட்டு மஜாவா ஸ்டாப் லாஸ் மேலே பங்குன்னு அடிக்குங்க கைஸ். ஓகேவா? ஸோ அதனால இது சொல்லும் போது கடுப்பா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. பட்டன் அமுக்கிற வியாதி எனக்கும் இருந்துச்சு கைஸ். நானும் அந்த பேஷண்ட் தான். பட் நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகேவா? எனக்கு ஆல்மோஸ்ட் 2.5 வருஷம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்டபிளா ஆகிறதுக்கு. கண்டம் கர்மாந்திரத்தெல்லாம் படிச்சுட்டு. ஆனா எனக்கு 5 வருஷத்துமா ட்ரேடிங் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி 2 வருஷம் ஆச்சு எனக்கு. ஓகேவா? நான் இப்போ 2024 இருந்து சிஆர்டி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 1.5 வருஷம் கிட்ட நான் சிஆர்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். யூரோ யூஎஸ்டி மட்டும் தான் ட்ரேட் பண்றேன். as you all know. ஸோ எனக்கு தெரியும் கைஸ், வாரத்துல மொத்தம் 5 ட்ரேடிங் நாள் இருக்கு. இந்த 5 ட்ரேடிங் நாள்ல மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 5 நாள்ல நம்ம தலைவன் யூரோ யூஎஸ்டி ஏதாவது ஒரு நாள் வந்து மஜாவா 1:3 கொடுப்பான். ப்ராப்பர் ஏ பிளஸ் கண்ணுக்கு தெரியும், அல்வா துண்ட மாதிரி இருக்கும், மஜாவா சாப்பிடலாம். புரியுதா? ஸோ ஹை ப்ராபபிள் சிஆர்டி வந்து நான் இப்படிதான் இருக்கும். சாலிட் ரேஞ்ச், ஸ்டில் சூப்பர் டைம், அண்ட் தென் எஸ்எம்டி, இந்த கீ எலமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா போங்க. ஓகேவா? வந்து நம்ம பயாஸும் பேரிஸ் தான். ஸோ செல் ட்ரேட் கிடைச்சிருக்கு, மஜாவா எடுத்துட்டோம். அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 5 நாளுமே ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்றது சப்பா மேட்ரு கைஸ். ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேடே 1% ரிஸ்க் வைக்கிறோம். நம்ம மாடல் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, those who are new to this channel please go back and watch my old videos. நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஸோ அதனால போய் பாருங்க, அதெல்லாம் பாருங்க. நம்ம மாடல் எல்லாருக்கும் தெரியும். நம்ம மாடல்ல உங்களுக்கே தெரியும், குறைஞ்சது 1:3 கிடைக்கும். வாரத்துல 2-3 ஆச்சு கிடைக்கும். ஒரு 2 எடுத்தா போதும். 6%, 6%, சரி 3%, 3%, 6%. ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல 1% வச்சுட்டு செகண்ட் ட்ரேட்ல 2% வச்சா 9% டோட்டல் ப்ராஃபிட் இருக்கு. அக்கௌண்ட் பாஸ். அதுக்கப்புறம் ஃபண்டட் போயிட்டா ப்ராப்பரா ஒரு ட்ரேடு 1% ரிஸ்க் வச்சு 3% கைஸ். 2 ட்ரேடை பிடிச்சோமா, பை வீக்லி 6% பே அவுட்டை போட்டோமான்னு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால அதெல்லாம் பாருங்க. ஓகேவா கைஸ்? நான் இப்பெல்லாம் ப்ராஃபிட் ஷேரிங்லாம் எதுவுமே போடுறதே கிடையாது. பிகாஸ் சொந்தக்கார தாயிலேஸ்லாம் குரூப்ல இருக்காங்க, இந்த வீடியோ கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் எதுவும் போடுறது இல்ல. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதான் தெரியும், குறைஞ்சிருக்கும், பார்த்தாலே தெரியுமே. ஒரு மாசமா நான் அவ்வளோக்கு ஆக்டிவாவே இருக்க மாட்டேன், எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன், போட மாட்டேன். என்னடா ஏதோ ஒன்று போட்டுட்டு இருப்பானே, எதுவும் போடலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு ரீசனுக்காக. அந்த குரூப்பை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணவே மாட்டீங்க நீங்க. ஓகேவா? ஸ்பேமர்ஸ் வேற, தாயலிங்க வேற வந்தாரானுங்க. எல்லாபடி எப்பால் வந்துட்டு கண்டதை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். வேற எந்த ஒரு ரீசனும் இல்லை. குரூப் ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ண சொல்லுங்க, நான் பண்றேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வேற என்ன சொல்ல, வேற என்ன சொல்ல, ஒன்றும் கிடையாது. மஜாவா போயிட்டு சாப்பிட்டு தூங்குங்க, ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சொன்னதை கேளுங்க. ஓகேவா? பட்டா பாய் காய்ஸ், until then, bye bye.